படம் பிடிச்சிருந்துச்சுங்களா? ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஓகே, தேங்க்யூ. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இந்த கேரக்டரில் அப்படியே போயிட்டீங்க. தேங்க்யூ. அதான் எப்பயுமே நல்ல படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட எப்பயுமே கொண்டு போய் சேர்ந்துருக்கீங்க. அப்படி நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சேர்த்ததால தான் எல்லாருமே இந்த இடத்துல வந்து ஸோ இதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படின்னு வந்ததுக்கு பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக ஜஸ்ட்டு சாங் மட்டும் பண்ணிவிட்டு பாட்டு முடிஞ்சதுன்னா அப்படியே ஏஞ்சி போயிடுவேன். இன்றைக்கி ஃபுல்லாக இருந்து இந்த மாதிரி ஒன்று பேசுகிறேன். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் இன்டர்வியூ போது எல்லோரும் மீட் பண்ணேன். அப்போவே எல்லோரும் பாசிட்டிவாக ரொம்ப சொன்னீங்க. உங்கள் எழுத்து, உங்களோட வாய்ஸு இந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய புஷ்ஷாக இருக்கும். தேங்க்ஸ். ப்ளீஸ் சப்போர்ட். ஜென் மார்ட்டின் கவிரண்ணாவோட எனக்கு வந்து 3வது கொலாபரேஷன், 3வது படம். ஸோ அவரை என் மேலே வச்சு நம்பிக்கையை நான் காப்பாற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸ் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி மியூசிக்கை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் ஃபுல் சப்போர்ட் தான். தேங்க்யூ ஸோ மச். எடிட்டர், இந்த படம் தான் என் ஃபர்ஸ்ட் படம் as an எடிட்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ரிவ்யூ வந்துட்டுருக்கு. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சக்தி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். ஏன்னா இன்னுமே கவினனாவும் சதீஷனாவும் வந்து கதை சொன்ன டே தான் ஞாபகம் இருக்குது. செட்டில் நிறைய விஷயங்கள் நடந்தாலும் பட் இன்னைக்கு ஸ்க்ரீனில் இவ்வளோ பேர் பார்த்து என்ஜாய் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூண்ணா. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். அடுத்தடுத்த படங்களுக்கும் நீங்கள் லவ் கொடுப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ. உங்கள் டிஓபி சார். தேங்க்யூ. நீங்கள் எல்லாம் வந்து படம் பார்த்ததுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படத்தை வந்து பெருசாக கொண்டு போய் சேர்க்கணும் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதை சேர்த்துக்கணும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கேட்குறேன். கொரியோகிராஃபர் டர்ன் டைரக்டர், எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் கிஸ் மெமரபுளாக இருக்கும். அப்புறம் விட்டுருங்க, ஃபர்கெட் தி ரிமைனிங் டேஸ். கண்டிப்பாக உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் தான் சார். 100%. அது சும்மா அப்படி சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறது மாதிரி இல்லாமல் என்னோட ரொம்ப மெமரபிள் கிஸ் இருக்கு என் லைஃப்பில். அது வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து சர்ப்ரைஸாக Yamaha RX 135 வாங்கி கொடுத்தது. அது இந்த படத்துலேயே வந்திருக்கும். அப்படியே ஏறி ஒரு தள்ளி டேங்கை பிடிச்சி அச்சனப்பார் ஒரு கிஸ் அப்படின்னு பேசியிருப்பாப்புல. அது வந்துட்டு எனக்கு 2003 எங்கள் அப்பா எனக்கு பைக் வாங்கி தருவாருன்னு எனக்கு ஐடியாவே இல்லை. சும்மா நான் ஒரு தடவை கூட்டிகிட்டு போயிட்டு கடையில் உனக்கு தான் இந்த பைக்கு உன் பர்த்டேக்குனாரு. அப்போ நான் டேங்கை கிஸ் பண்ண இன்னும் ஞாபகம் இருக்குது. மெமரபிள் கிஸ் அது ஆக்சுவலாக. பைக்கை தான் திருப்பி காமிச்சிருக்கீங்க உங்கள் இதில். அந்த அவரோட கவின் அந்த பைக் ஒரு சீக்வன்ஸ் காமிச்சிருக்கீங்களே. ஆமாம் சார். அந்த ஹீரோயின் கேட்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் கிஸ் எதுனோடனே உடனே ஒரு பயங்கரமாக பேசுகிற பொண்ணு நினச்சிப்போம் எல்லாருமே. பார்த்தா திரும்பி காமிச்சா மழையில் பைக் நின்றுக்கிட்டு இருக்கும். ஸோ அதுவும் என் இதில் நடந்திருக்கு. அது ரொம்ப மெமரபிள் கிஸ். 2003 நடந்தது. அது ரொம்ப மறக்க முடியாது. எங்கள் அப்போட எனக்கு மறக்க முடியாத கிஃப்ட் அது எனக்கு ஆக்சுவலாக. டைரக்டர் சார், படத்துல கிறிஸ்த பரப்புங்கன்னு பார்த்தா கிறிஸ்டியானிட்டியை பரப்பிருப்பார் தெரியுது. ருத்ராட்சம் போட்ட மாதிரி சிலுவை எடுத்து வெளியிலேயே போட்டு தெரியுறாரு. நான் அப்படி பார்த்ததே இல்லை. அது ஆக்சுவலாக அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் கிடையாது சார். நான் வந்து அந்த 5 இயர்ஸ் டான்ஸ் கம்பெனிங்கிறது நான் டான்ஸ் கற்றுக்கிட்ட இடம். அங்கே வந்துட்டு நிறையா ஆங்கிலோ இண்டியன்ஸ் என் கூட இருந்தாங்க. என் டீச்சர் அந்த மாதிரி ஆன ஆளுங்கள்லாம் நான் சால்சா கற்றுக்கிட்டது ஒரு ஆங்கிலோ இண்டியன் டீச்சர். ஸோ ஒரு மியூசிக்கலாக இந்த படத்துக்கு வந்துட்டு இந்த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டிங்கிறது நல்லா வரும் அப்படிங்கிற தாட்டு தான். ப்ளஸ் சால்சாங்கிறது வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிலோ இண்டியன் கம்யூனிட்டியில் ஆடுற டான்ஸு. நம்ம அதனால அப்படி வச்சுக்கிட்டோம். சரி, ஒரே ஃபேமிலியில் இருக்கட்டும், எல்லாருமே ஒரே இதில் இருந்தால் பெட்டராக இருக்கும். அவங்க மட்டும் கிறிஸ்டியன், இவங்க மட்டும் ஹிந்து அப்படிங்கிற ஐடியா கிடையாது. அது ஒரு கலராக காட்டுறதுக்காக மட்டுமே தான். இனிமேட்டு வர படங்களில் ஹிந்துஸோட நேமும் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, எனக்கு அது மட்டும் கவலை இல்லை. டாகு கூட கிறிஸ்டியன் வச்சிருக்கீங்க, ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வைக்கலையே. சார் நீங்க உண்ட மயக்கத்துல இருக்கீங்க. எனக்கு தெரியும் சார். இந்த படத்துல ப்ராப்பரா காமிச்சதே ஹீரோ ஹீரோனோட கிஸ் தான். எனக்கு புரியலையே. அது இன்னும் கொஞ்சம் ஃபுட்டேஜ் இருக்கு சார். நம்ம அப்படியே அடையார்ல ஆபீஸ் இருக்கு, மீட் பண்ண வச்சுக்கோங்க. அது எவ்வளவு நேரம் போச்சோ அதை போட்டு வேணா சார். ஒரே டேக் தான் சார். எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டீங்க ஒரு கிஸ்ல? இல்ல சார், அவங்க ரொம்ப ட்ரெயின்ட் ஆயிட்டாங்க இந்த கதையில. அது ரொம்ப ரொம்ப லாங்கா அடிக்கிற கிஸ்ஸா இருக்கக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா 2 பேருமே காதலை வெளிப்படுத்துறாங்க. அது ரொம்ப நேரம் லாங்கா அடிச்சா அது லவ் மீறி லஸ்ட்ங்கிற ஒரு இடத்துக்கு போகுது. ஸோ அதுக்கு அந்த கிஸ் தான் அது கரெக்டான கிஸ் தான். ஆசை தான்.
சொல்லும்போது ஒரு கிஸ் தான் சொன்னேன். இவங்க தான் திருப்பி கேட்பாங்க கேள்வி. லவ் அண்ட் லஸ்ட்டுக்கு நல்ல பேலன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அது எப்படி கான்சியஸ் டிசிஷனா? சாரி சார். பிட்வீன் லவ் அண்ட் லஸ்ட். ஒன் மினிட் ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன்னா, லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கீங்க சார். ஒரு நிமிஷம் முடிங்க. அவரை முடிச்சிடுங்க. சார். இந்து சாம்ராஜ்யத்தை பற்றிய புக்கு. ஆமாவா இல்லையா? என்னது சார்? இந்து சாம்ராஜ்யம். இந்து சாம்ராஜ்யம் சார் அது ஒரு கற்பனை சார். ஆக்சுவலா அது அந்த கற்பனை கிறிஸ்தவ மதத்துல போய் எப்படி இருந்துச்சு? இல்ல சார், ஆக்சுவலா இந்த படத்தோட அந்த புக்கு கதை வருதுல்ல சார், அது வந்து சிஜில எங்களுக்கே படம் பார்க்க இன்னைக்கு இப்போ ஃபைனல் பார்க்குறோன்னா 4 நாளுக்கு முன்னாடி தான் அந்த விஷுவலே வந்துச்சு. அப்பதான் அது என்னன்றதே எங்களுக்கே தெரியும். அதனால என்ன சாம்ராஜ்யத்தை வச்சு பண்ணாங்க இல்ல சார் கேட்கறது அது என்னன்னா, அந்த சாம்ராஜ்யம் அந்த அந்த சேந்தன்கிற ஒரு இதுல குதிக்கிறார் இல்லையா, நெருப்புல குதிச்சு அவரும் இறந்து போறார் இல்லையா, அப்போ ஹக் பண்ணி முத்தமிட்டாங்க தான் சார் ஒரு ஐடியா. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லல. நான் தான் சொன்னேன் சார். கிறிஸ்தவங்களுக்கு போய் அப்படி இல்ல சார், காதலை எதிர்க்கிற எல்லாரையுமே அந்த புக்கு சூஸ் பண்ணும். அவங்கள காதலை பத்தி அதுக்கு சொல்லும். காதல்ல அவங்களை விழ வைக்கும். அது எந்த சாம்ராஜ்யம் எந்த ஜாதி அப்படிங்கிறது கிடையாது சார். நம்ம அது ஏதோ போன ஜென்மோ இது இந்த ஜென்மோன்னு அப்படிதானே சார் காமிக்கிறோம். காதல் கல்யாணம் முதல்ல வச்சு காதலிக்க வேண்டியது, அவரை தொடர்பு வச்சுக்க வேண்டியது, அப்புறம் மறுபடியும் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிறது, அதை புரியுதா? இதெல்லாம் எங்க படத்துல எதுவுமே நான் சொல்லலையே சார். அவருக்கு முன்னாடி இருந்த காதல் சார், பழைய காதல் வந்து சேர அப்படி. ஆமா, அவங்க சேர்த்துக்கலையே சார், அவங்க இறக்க போறாங்க. இப்படி சார் இப்படி சொன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோவேலார் பார்த்துருப்பாங்க. எல்லா கதையும் உங்களுக்கு பதில் சொல்லல, படம் பார்க்காம போயிட்டு போறாங்க. நான் கேட்கறது காதல் என்பது வேலை, காதலிச்சு ரெண்டாவது வேற ஒட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது வேற. யாரை காதலிச்சு யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க? ஹீரோ ஃபாதர் என்ன செய்யுது? ஃபாதர் சொல்றாங்க. ஹீரோவோட அப்பா சார். அது பழைய காதல், அதெல்லாம் மறந்துட்டாரு. அவங்க இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. அவர் கல்யாணம் பண்ணிக்கல. நவீன் சார், உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போது இந்த கிஸ்ஸின்லாம் சொல்லியிருப்பாங்க. இது கண்டிப்பா வீட்டுல வந்து நீங்க வந்து கன்சல்ட் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? என்ன நடந்தது அதை பத்தி ஏதாவது நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இது வந்து கேமரா சார். இல்ல நீங்க இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கிடைக்கணுன்றதுக்காக கேக்குறீங்க. ஆனா இது வந்து எங்களுக்கு வேலை. ஸோ அந்த வேலைக்கு என்ன தேவையோ அதுதான் நாங்க பண்றோம். இந்த வேலைக்கு இந்த கதைக்கு இது நியாயமான தேவைப்பட்டுச்சு, அதுக்காக அதை பண்ணிருக்கோம். அவ்வளவு சார். உண்மையை சொல்லுங்க, கௌசல்யா தேவயானி யார் விரும்பினதுக்கு, ஹீரோவா டைரக்டரா? சார், தேவயானி மேம் கை தட்டி கொய்யா வாங்கும் போது பயங்கரமான ஃபேனு. அப்புறமா நதியேன் பிரபுதேவா சார் கூட ஆடும்போது கௌசல்யா மேமோட ஃபேன். அப்ப நீங்க தான் விரும்பிருக்கீங்கிற வார்த்தை தான் ஒரு மாதிரியா இருக்கு. காஸ்டிங் கரெக்டா இருப்பாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படி இருக்கு. தேங்க்யூ சார். டைரக்ட் சார், இந்த கவினோட கேரக்டரோட விக்டரியே லஸ்ட் ஒரு ஃப்ரேம்ல கூட இல்ல. ஆமா சார். அந்த பொண்ணு அதுதான் இந்த படத்தோட பெரிய வெற்றி. தேங்க்யூ. ஐஸ்ல ஒரு இதுல கூட அதுதான் சார், ஒருத்தரை லவ் பண்ணும்போது ஒரு லாட் ஆஃப் லஸ்ட் வரும் ஆட்டோமேட்டிக்கா. இல்ல அதுல ஏன்னா சார் அதுதான் ஸ்டார்டிங்ல இருந்தே அதான் ஐடியாவா கான்சியஸேஷன். அது எண்ட் ஆஃப் தி டே நம்ம எல்லா ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம படம் வெறுமனே யங்ஸ்டர்ஸோ இல்ல இது ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு தான் டார்கெட். ஏக்கம் தான் நிறைய தெரிஞ்சது. லாங்கிங் ஃபார் லவ் தான். ஃபேமிலிக்கும் அந்த படம் கரெக்ட்டா அப்பீலா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது வெரி குட். வந்து 1 மினிட் சார். சார் 1 மினிட் சார். 1 மினிட் சார். சார் பார்த்தேன். கரெக்ட் கரெக்ட். சார் அந்த மாதிரியான தாட் வரலாம் சார். ஆனா ஆக்சுவலா இங்கிலீஷ் படம் சொன்னீங்க ஜி. அவருக்கு டக்குன்னு கன்ஃபியூஷன் இல்ல தலைவா. சி அவர் வந்துட்டு அவர் நேச்சர்ல இருக்க ஒரு ஹீரோ இல்லையா, அவர் வந்துட்டு காப்பாத்துறது கரெக்டா இருக்கும். ஒரு காதலே பிடிக்காம ஒரு சிங்கிள் பாயா இருக்கிற ஒருத்தருக்கு இந்த கப்பல் நல்லா இருந்தா என்ன நல்லா இல்லாட்டான்னு அது என்னோட ரேடார்ல இல்லைல்ல. இப்ப என் ஃப்ரெண்டுக்கு நடக்குதுன்னா இல்ல. ஆனா கடைசியில அவரை லவ் பண்ற அவரை பிடிச்ச பொண்ணு கிஸ் பண்ணும்போது அது இறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பதறா அப்படி. அப்போ மத்த கிஸ் எல்லாம் எதுவுமே நடந்தாலுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாப்புல. சோ அவர் ஒரு பேர்லயுமே ஒரு காதலை பத்தி புரிஞ்சுக்கிறாரு. ஒரு நாய்க்குமே ஒரு நல்ல காதல் இருக்குங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா ஒரு பழைய காதல் இருந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாதிரி அந்த புக்கு இவரை சூஸ் பண்ணிச்சு, காதலை சொல்லி கொடுத்துச்சு.
காதல விழுந்தாரு, படம் முடிஞ்சிச்சு, நான் பேசின்னு இருக்கேன். படத்துல அவர் ராஜாவா காதலனா லாஸ்டா வந்து செகண்ட் பார்ட் லீட் வச்சிட்டீங்க. வச்சிட்டேனா? ஆமா. தல அது ரெண்டாவது லீடுக்கு கதை எழுதி கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அவரை வந்துட்டு ராஜாவா நினைச்சிட்டு இருந்தாரு. பட் ஆனா கேமரா சார் அவங்க சேர்க்கிறது எல்லாமே கதை ஜி. நீங்க சொல்லினே இருக்கீங்க. தடுத்து நிறுத்துங்க. நான் வெள்ளந்தியா பேசிட்டு இருக்கேன். கேமரா பத்தி நீங்க பாத்தீங்க, நீங்க தல நான் என் கூட கார்ல உட்காருங்க, நம்ம பேசின எங்கயாவது போவோம். இல்ல சார், ஏன் கேக்குறேன்னா வீட்டு வேலைக்கு வந்து மேடையில சொன்னார்ல, நான் தான் பேசுறேன். ஆமா தலைவா, அது பேசி முடிச்சிட்டா. சரி கவின் சார், உங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வி. அந்த கவுண்டமணி இது மாதிரி உங்க முகத்தை நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கைடி போட்ட ஜட்டிங்கிற டயலாக்லாம் எப்படி ஒத்துக்கீங்க? அந்த டயலாக் சொல்லுங்க. சொன்னதே ஏன்னா இவரோட ஷார்ட் ஃபிலிம்ல வந்தது. இனி அதை ஒத்துக்க ஹீரோன்னா ஒரு நான் பேசினேன் அது சொல்லுமா, நீங்க சிரிச்சீங்களா இல்லையா சார்? நான் சொன்னேன் சார், இந்த மாதிரி நான் ஒரு தடவை சொன்னேன். அதெல்லாம் இல்ல சார். டைரக்ட் சார், காமெடினா யார் வேணாலும் ஊரோட நாய் காமிக்கிறீங்க, நாய் கிஸ் கொடுக்க காமிக்கிறீங்க. அந்த நாய் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, சாக முடியாம இருக்கு, மறுபடியும் அது பழக்க வச்சு சேர்த்து விடுறீங்க. ஆனா ஹீரோ வந்து காதலுக்கு சேர்த்து வச்சுக்கலாம் கடைசியில லாஸ்ட்ல. ஏன் வந்து நீங்க சேர்த்தாங்க? ஆமா சார், நீ சாக போறேன்னா நான் உன் கூட இல்ல, ஆனா நீ சாக போறேன்னு நானும் கூட சாகுறேங்கிறது அங்கே நான் சொன்னதெல்லாம் அழிச்சிருங்க ஜி. நான் கதையை சொல்றேன். ஒரு நல்ல படம் காமிச்சீங்க டைரக்டர் சார்.